இன்றைக்கி நம்ம கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கலான்னு சொல்கிறேங்க. கருவாட்டு குழம்புக்கு முதல் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்குவேன். இஞ்சி, பூண்டு, சீரகம், மிளகு, சோம்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கிட்டு இருக்கிறாங்க. கொதிக்க செல்லன்னு சொல்லிவிட்டு வணக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் வணங்கியிருக்கேங்க. இப்போ நம்ம இதில் வந்து தக்காளி ஒன்று, புளி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் அதிலேயே போட்டு வணக்கிக்கலாங்க. இதிலே போட்டு நல்லா வணக்கி வச்சுக்கலாம். அப்புறம் பொடி வந்து என்னென்ன பொடி போடணும்னா, குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எடுத்து வச்சுக்கிறேங்க. கருவாடு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதையே நம்ம எப்படி கருவாட்டு குழம்பு வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. மிளகெல்லாம் போட்டு ஆட்டியாச்சுங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வணக்கி வச்சாச்சுங்க. இதை நம்ம போய் ஆட்டிட்டு வந்துடலாங்க. ஆட்டிட்டு வந்துட்டு கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இந்த கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ இந்த கருவாட்டுக்கு இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டுக்கலான்ட்டுங்க. அது கருவாடு மட்டும் வைக்காமல் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. மிளகாட்டிட்டு வந்தாச்சுங்க. இந்த இதில் கழுவி வச்சுக்கிறேங்க. கருவாடு, மல்லித்தலை கொஞ்சம் வச்சுக்கிறேங்க. இப்போ சட்டி அடுப்பில் வச்சாச்சுங்க. இதுக்கு வந்து கடுகு போட வேண்டாங்க. சோம்பு 2 போட்டுக்குங்க. சோம்பு போட்டு நான் கருவேப்பிலை போட்டுக்குவேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு விட்டுங்க. இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இருக்குதுல வணக்கிக்கணும். இது நல்லா வணக்கணுங்க. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் வணங்கிடுச்சுன்னா இந்த மிளகு ஊற்றிக்கலாங்க. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நல்லா வணங்கிடுச்சுங்க. இதுக்கு வந்து 2 கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த காய்ச்சி போட்டுக்க கரைச்சி குழம்புக்கு நல்லா போட்டுக்கலாம். இது நல்லா கலக்கி விட்டுங்க. இப்போ மிளகு ஊற்றிக்கலாங்க. நான் கிராமத்துலலாம் ஆட்டித்தாங்க வைப்போம். இந்த பொடியெல்லாம் போட்டு வைக்க மாட்டோங்க. ஆட்டி தான் வைப்போங்க. இன்னும் நம்ம தண்ணி எவ்வளோ தேவையோ அதை நம்ம ஊற்றிக்கலாங்க. இப்போ இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இந்த மிளகு எல்லாம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு விட்டுங்க. நம்ம இந்த கருவாடை போடலாங்க. அது கொதிச்சு விட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. நல்லா கொதிக்குதுங்க குழம்பு. கருவாட்டு குழம்பு காய் உருளைக்கிழங்கெல்லாம் அரைவாசி வெந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இப்போவே நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இந்த கருவாடை போட்டுடலாங்க. அப்போ தான் கொஞ்சம் மணமாக இருக்குங்க. இது சின்ன கருவாடாக இருக்கிறதுனால நான் தலை பிக்கல. கொஞ்சம் பெரிய கருவாடாக இருந்தால் நீங்கள் தலையை பிச்சுக்குங்க. நாங்கள் மல்லித்தலையும் மேலே போட்டுக்கோங்க. இதை நல்லா கொதி விடணுங்க. இந்த கருவாடு வந்து நல்லா அந்த மனம், அந்த கருவாட்டு குழம்பு மனம் வெளியே நல்லா கேட்குங்க. நல்லா மனமாக பக்கத்து வீட்டுக்கு கேட்குற மாதிரி நல்ல வாசம் நல்லா வருங்க. பக்கத்து வீட்டில் வந்து உங்கள் வீட்டில் கருவாட்டு குழம்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு வாசம் வரும். அதுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாங்க. இது நல்லா கொதி விட்டு நம்ம இறக்கிக்கலாங்க. கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிருங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு இறக்குச்சுன்னா கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிருங்க. இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாங்க. சார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கருவாட்டு குழம்பு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. மேலே அப்படியே செவந்து நிற்கிது பாருங்க. காயெல்லாம் வெந்துருச்சுங்க. கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த நெத்திலி கருவாடு கிடச்சதுன்னா குழம்பு வச்சு இந்த மாதிரி மிளகாட்டி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. வாரத்தில் 1 நாள் 2 நாள், 1 நாள் சாப்பிட்லாங்க. மற்ற நாளெல்லாம் வேப்பார குழம்பு வச்சுக்கலாம். வாரத்தில் 1 நாள் கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.